வணக்கம். அரசியலில் புது வரவாக இருக்கிற நம்ம டிவிகே விஜய் அவர்கள் சில தந்திரங்களை இப்போ கொண்டு வர்றாங்க. என்ன தந்திரம்னா, அவங்க மற்ற கட்சிகளை தூண்டி விடுறது. அதிமுக பிஜேபிகளை ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையில் தூண்டி விட்டு இவங்க அந்த அந்த ஒரு சொல்ல கேட்க முடியாமல் இந்த அதிமுகவும் பாஜகவும் அவங்கள ஏதாவது திட்டி பேசும்போது அந்த ரசிகர்களுக்கு இந்த கட்சி மேலே ஒரு வெறுப்பு வரும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ரசிகர்கள் எல்லாருமே விஜயை பார்க்கணும், ரசிக்கணும். இதை தவிர அவங்களுக்கு அரசியல்லையோ இல்லை நம்ம தமிழகத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயோ வளர்ச்சியை பற்றியோ அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவங்க ரசிகர்கள் ரசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு விஜய் பேச்சை கூட முழுசாக அவங்க கேட்கறது இல்லை, அதோட அர்த்தத்தை கூட பார்க்கறது இல்லை. ஆனால் விஜய் அவர்களை யாராவது திட்டி பேசிட்டா அவங்க மேலே வெறுப்பை கக்குறாங்க. அதனால் நம்ம பாஜக நண்பர்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறது என்னென்னா, அவர் சொல்கிறத நம்ம அதை கடந்து போகிறது ரொம்ப நல்லது. நாம் அதை ஒவ்வொரு தெருக்கு தெரு நம்ம உட்காந்து அதை பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அவங்க ரசிகர்கள் மத்தியில், ஏன்னா ரசிகர்கள் கொஞ்ச நாளில் விவரம் தெரிஞ்சவொன்னே நம்மகிட்ட இணைய தான் போகிறாங்க. அவங்களுக்கு தெரியும் ஊழல் இல்லாத கட்சி எந்த கட்சி, நாட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையான கட்சி எந்த கட்சின்னு ரசிகர்களுக்கு தெரியும். இது அது இணைய தான் போகிறாங்க. அதனால் நம்ம இப்போவே அவங்கள போட்டு நம்ம மேலே வெறுப்பை கொண்டு வர்றதுக்கு நம்மளே வழிவகை வச்சுக்க வேண்டாம்னு நினைக்கிறோம். ஒன்று. இரண்டாவது, இந்த விஜய் அவர்களோட தந்திரம் என்னென்னா, இவர் அடிக்கடி வெளியில் மீட்டிங் வராதது காரணம் என்னென்னா, அவர் கொடுத்த அரசியல் ஆலோசனைகள் அப்படி எப்படின்னா, இவர் அடிக்கடி இந்த ரசிகர்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ கூட்டம் கூடாது. இவர் எப்போவாவது வெளியில் வந்ததுனால தான் அவரை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது. அது அவர் தெரிஞ்சவர். அதனால் அவர் கரெக்டாக அந்த அரசியல் நேரத்தில் மட்டும்தான் வெளியில் அதை காட்ட போகிறாரு, தன்னுடைய காட்டி அதை வாக்க எடுக்குங்கிறப்படுறாரு. அதனால் யாரும் அவருடைய தந்திரத்தில் உள்ள விழாமல் அவர் திமுகவை மட்டுமே திட்டிகிட்டு இருக்காரு. அந்த திமுகவோடையே விட்டுறலாம். இன்றைக்கி அவர் கூட்டணி அதிமுக வரலன்னு அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அதிமுகவையும் வம்பிழுக்கணுங்கிறதுக்காக பாஜக தலைமைன்னு சொல்லி இருக்கிறார். இந்த வலையில் விழுந்துட வேண்டாங்கிறதுக்காக நம்ம பாஜக நண்பர்களுக்கு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.